Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு டின்னர் vlog. இன்னைக்கு என்னோட மாமா வீட்டுக்கு போக போறோம். எங்க அம்மாவோட தம்பி அவங்கள நாங்க பார்க்க போறோம். அன்றைக்கி ஜாஃபிராக்கு அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் மத்தியானம் ஒரு 10-11 o'clock போனோம். நைட்டு தான் அவளுக்கு அவார்ட் கிடச்சிச்சு. நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு. அவள் பேச்சு போட்டியில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் அவள் ப்ரைஸ் வாங்குறா. அவங்க ஸ்கூல்லேயே ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்கூல்ஸ்லேருந்து இவள் வின் பண்ணியிருக்கிறது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா சூப்பராக அவள் வின் பண்ணியிருக்கா. ஸோ அதுதான் ப்ரைஸ் வாங்குறத தான் பார்க்குறீங்க. மேக்னா ஸ்ரீ ஜஃபாரி ப்ரைஸ் வாங்கிட்டா அல்ஹம்துலில்லா. ஸோ அதுக்கப்புறமா எங்களோட மாமா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் மாமி அவங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் டின்னருக்காக. இங்கே மாமா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட்மாஸ்ஃபியர் எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த சோஃபாவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா மெனூஸ் எல்லாமே இருக்குது. என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெனூஸு. ஸோ நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இந்தியன் ஸ்பைசி டேஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட போகிறோம். மலேசியாலேயும் கிடைக்குது. பட் இந்தியானா அது ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். அல்ஹம்துலில்லா நான் குழந்தையில பார்த்தது நல்லபடியாக வளர்ந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க. மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க. சும்மா அண்ணன் என்ன வெறுப்பேத்துறாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சூப் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஸ்டார்டர் சூப் மாதிரி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பைஸினா பிடிக்கும். ஸோ இது ஸ்பைஸி இல்லாத சூப்பு. ஜாஃபிரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பெரும்பாலும் டார்க் கலரில் இருக்கிற ஃபுட்டு தான் நான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த சூப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஸ்பைஸியாக இருந்ததா அதனாலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹபீஸாவுக்கும் அந்த சூப் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சூப்பே நாங்கள் 2 வாட்டி ஆர்டர் பண்ணோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சூப். இங்கே பார்த்திங்கன்னா ஹபீஸாவும் அந்த சூப்பை நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கும் ஸ்பைஸினா கொஞ்சம் பிடிக்கும். பிளேட்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஒரு தட்டா உனக்கு ஒரு தட்டா சரி அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்டூரி சிக்கன் வந்துச்சு. இந்த தண்டூரி சிக்கனோட மீன் சட்னியும் மயோனீஸும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி தண்டூரி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் கம்பேரிட்டிவ்லி அந்த ஐஎம் கோரிங்கை விட. ஸோ இது ரொம்ப நல்லா இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறமா மந்தி பிரியாணியும் வந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறமா சப்பாத்தியும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மாமா சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி அம்மாவை பார்க்க வராங்க. எங்கள் அம்மாவுக்கும் அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிக்கடி ரியாஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா நான் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அப்போ அவங்க பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அல்ஹம்துலில்லா எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. என் பிள்ளையும் வளர்ந்துட்டாங்க. நான் அப்போ ஹபீஸாவை கை குழந்தையோட அம்மாவோட அவங்க வீட்டில் போய் பார்த்தேன். இப்போ எங்கள் அண்ணன் அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.